ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் திருப்பூர் பைக்கர்ஸு. நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் திருப்பூர் பைக்கர்ஸ்னு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே பைக்கு மட்டும்தான் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு 4-5 இயர்ஸாக தான் காருக்கு மாறியிருக்கோம். ஆரம்பத்துலேருந்தே வச்ச பேர் அது. அதனால் திருப்பூர் பைக்கர்ஸ்னே வச்சுருக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விகளுக்குலாம் பதில் சொல்லலாம் தான் இன்றைக்கி சும்மா ஒரு விளாக் எடுக்கலான்னு தான் எடுக்கிறேங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. என்னை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் நிறைய பண்ணுறீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. எங்கேருந்தோ வர்றீங்க, எங்கேருந்தோ வரோம், எங்கேருந்தோ பேசுகிறோம், இப்போ வரைக்கும் கான்டாக்டில் இருக்கீங்க. ரொம்ப கார் வாங்கிட்டு போனதும் தவிர மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே கூப்பிட்டு பேசுகிறீங்க. தம்பி என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் பேசுகிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் நான் நினைக்கிறேன். கேள்விகள் கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த கேள்வியில் பதில் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அண்ணா டீசல் கார் பெஸ்ட்டா இல்லை பெட்ரோல் கார் பெஸ்ட்டான்னு கேட்டிருக்கீங்க. நான் ஓப்பனாக சொல்லுவாங்க, டீசல் கார் பெஸ்ட்டு, பெட்ரோல் கார் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. அதிகமாக ஓட்டுறவங்களாக இருந்தால், இப்போது வீக்லியே ஒரு 500-600 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, மந்த்லி 4000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டுறீங்கன்னா கம்பல்சரி டீசல் காருக்கு போயிருங்க. இல்லை ரொம்ப லோ கிலோமீட்டர், ஒரு 200 தான் ஓட்டுவேன், வாரமே 150 தான் ஓட்டுவேன், எனக்கு மாதத்துக்கே வெறும் 1000 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன் அப்படின்னா பெட்ரோல் கார் போயிருங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அதிகமாக ஓட்டுறவங்களுக்கு டீசல் காரும், கம்மியாக ஓட்டுறவங்களுக்கு பெட்ரோல் கார் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த காரில் டீசல் வண்டியில் கம்பல்சரி மந்த்லி 2 மந்த்துக்கு ஒருக்கா ஹெவி மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க ஹை பட்ஜெட் ஹையாக ஓட்டுறாங்க. ஓட்டுறனால செலவு பண்ணால் தெரிஞ்சுக்காதுங்க. நீங்கள் லோவாக ஓட்டுறீங்க, லோவாக ஓட்டி ஹையாக செலவு பண்ணும்போது சின்னதாக நெகசபிள் இருக்குங்க. ஆனால் பெட்ரோல் வண்டியில் உங்களுக்கு அது அவ்வளோ செலவு இருக்காது. சும்மா ஜென்ரல் செக்கப்பு, ஆயில் செக்கப் பண்ணால் மட்டும் போதும். பெட்ரோல் வண்டியில் மினிமம் சார்ஜ் தான் வருங்க. பெட்ரோல் வண்டியில் ரொம்ப காஸ்ட் வராதுங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, டீசல் வண்டியில் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியானா பெட்ரோல் வண்டியில் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியானான்னு கேட்டிருக்கீங்க. கம்பல்சரி டீசல் வண்டியில் தாங்க மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா, டீசல் வண்டியில் எப்போவுமே நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் போயிட்டே இருக்குங்க. ஆனால் பெட்ரோல் வண்டியில் அப்படி போகாது. 2 லட்சம் 3 லட்சம் கிலோமீட்டர் ஆனாலுமே பெட்ரோல் வண்டியில் சின்ன சின்ன வேலை கூட வைக்காதுங்க அவ்வளோ சீக்கிரம். ஆனால் டீசல் வண்டியில் ஒரு 70,000க்கு மேலே போயிட்டாலே சின்ன சின்ன வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கம்பல்சரி ஒரு 20,000 30,000 ஹை ரேஞ்ச் பட்ஜெட்டில் சொல்கிறேன். இனோவா கிறிஸ்டா அந்த மாதிரிலாம் நீங்கள் போயிட்டீங்கனாலே 20,000 கம்பல்சரி சர்வீஸ் சார்ஜ் வந்துடுங்க. ஆனால் பெட்ரோல் வேரியண்ட்டில் அப்படி கிடையாது. ஆயிலுக்கு மட்டும்தான் அமௌண்ட் வர மாதிரி இருக்குங்க. எப்போவுமே பெட்ரோல் கார் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. அடுத்து இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, அண்ணா புது கார் பெஸ்ட்டா இல்லை பழைய கார் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்லுவாங்க, புது கார் இப்போது வர்ற எந்த காருமே எனக்கு அவ்வளோ திருப்தி கிடையாது. நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க புது கார் தான் எடுத்துக்கணும், மற்றபடி பழைய கார்லாம் போனால் தலையில் கல் தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்னையை பொறுத்தவரை நான் இந்த தொழிலுக்காக சொல்லலை, பழைய கார் எப்போவுமே பெஸ்ட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் தான் கொடுத்துட்ருக்குறோம். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, லோ கிலோமீட்டர் தான் ஓடிட்டுருக்குது. எல்லா வண்டியிலையுமே லோ கிலோமீட்டர் தான் ஓடுது. நிறைய பேர் ரொம்ப போய் சீப்பாக விழுந்து சீப்பாக எடுத்துடுறீங்க. இப்போ ஒரு 70,000 ரூபாய்க்கு ஒரு கார் கிடைக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க, அந்த காரை தள்ளிக்கிட்டே சுற்றுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, யூஸ்டு கார்ஸ் எடுங்க, தப்பு சொல்லலை. குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே எடுங்க. அதே மாதிரி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கான்னு பாருங்கள். செகண்ட் ஓனருக்கு மேலே டீசல் வண்டி எடுக்காதீங்க. பெட்ரோல் வண்டி செகண்ட் ஓனருக்கு மேலே எடுங்க, தப்பு இல்லை. எப்போவுமே ஒன்று சொல்கிறேன், டீசல் வண்டி செகண்ட் ஓனருக்கு மேலே எடுத்தீங்கனாலே அந்த வண்டி வேலை செஞ்சுருப்பாங்க, வேலை செய்யணும். நீங்கள் எடுத்து அதை வேலை செய்கிற மாதிரி இருக்கும். பெட்ரோல் வண்டிக்கு அந்த பிரச்சனை கிடையாது. செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனர் போனாலுமே ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. அவ்வளோதாங்க. டீசலுக்கும் நான் யூஸ்டுக்கும் புதுசுக்கும் சொல்கிறது, நான் நிறையா பேருக்கு சஜஷன் சொல்கிறது, என் கஸ்டமருக்கு பர்சனலாக சொல்கிறது, 10 lakhsக்கு மேலே செடானுக்கு அவங்க யூஸ்டு கார்ஸ்குள்ளே வந்தாலே நான் ஓப்பனாக சொல்லுவேன், புது வண்டி நிறையா வண்டி இருக்குது, புது வண்டி பார்த்து எடுங்க அண்ணான்னு தான் சொல்லுவேன். அவங்களே என்னை திட்டுவாங்க, ஏன்டா இப்போ டீலராக இருந்துட்டு உன் காரை சேல்ஸ் பண்ணாமல் புது காருக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ கூட சொன்னாங்க, நம்ம அண்ணா அனில் ரெட்டின்னு ஒருத்தங்க சென்னையில் இருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாக என்கிட்ட தான் கார் எடுக்கணும்னு அத்தனை கார் காமிச்சாச்சு. அவங்களுக்கு பார்த்த காரெல்லாம் சின்ன சின்ன மனசு கசப்பு, பிடிக்கலன்ட்டார். ஒரு பெலினோ பார்த்தோம், இருந்துமே அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு, அவர் வேணான்ட்டார். ஆனால் இப்போ நாங்கள் ரீசெண்டாக அவருக்கு X30 மஹேந்திராவில் இப்போ லான்ச் ஆச்சுலங்க, அந்த வண்டி சஜெக்ஷன் கொடுத்தேன். ஆனால் அவர் 10 lakhs பட்ஜெட் தான் அவரோடது.
10 lakhs பட்ஜெட்டில் தான் எடுத்துருக்காரு. ரீஸாக எடுத்துருக்குறோம் 2022 வெறும் 20,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி எடுத்துருக்குறோம். இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட என்ன சொன்னோன்னா, புது காருக்கு போயிருங்க, ஏன் பழைய காருக்கு வரீங்க, 10 லட்சம் பட்ஜெட் இருக்குன்னா புது காருக்கே போங்கன்ட்டு. நான் கொடுக்கறது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சஜஷன், புது காருக்கு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 lakhs மேலே போகிறீங்கனாலே புது கார் எடுக்கிறது பெஸ்ட்டுங்க. 10 lakhs கீழே போகிறீங்கன்னா யூஸ்டு கார்ஸ் பெஸ்ட்டு. அது லோ கிலோமீட்டர் பேப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கிற வண்டி மட்டும் எடுங்க. அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து இன்னொருத்தங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா டீலர்கிட்ட வெஹிக்கிள் எடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எடுக்கலாங்க. ஏன் எடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க? நிறைய பேர் டீலரை ரொம்ப டேமேஜ் பண்ணுறீங்க. டீலர் வேலையில் இருந்து தான் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்கன்னு நீங்கள் மறந்துடாதீங்க. நிறைய பேர் உண்மையாலுமே அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா டீலர்ஸ் தான் நிறையா, இப்போ வியாபாரங்கிறது நிறைய வியாபாரிகள் தான் வியாபாரம் அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்கள ஏன் இவ்வளோ கேவலமாக மட்டம் தட்டுறீங்கன்னே தெரில. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்களுக்கு, ஒரு மரியாதை இல்லை. ஏன் டீலர்னால் அவ்வளோ கேவலமாக? டீலர்லேருந்து தான் வந்திருக்கீங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் டீலரெல்லாம் நாங்கள் மதிக்கவே மாட்டோங்க அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ சங்கடமாக போச்சு. டீலரை நம்பி போனீங்கன்னா குழிக்குள்ளே தான் போய் விழுவீங்க அப்படின்னாங்க. அப்புறம் யாரை நம்பி போய் குழிக்குள்ளே விழுவீங்க எனக்கு தெரிலங்க. டேரெக்டாக பார்ட்டிகிட்ட போய் நீங்கள் கார் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா? எல்லா நாலேஜுமே இருக்குதா சொல்லுங்கள் பாப்பா. ஒரு டீலர் கன்சிடர் பண்ணி அந்த டீலர் மூலியமாக போகும்போது தான் உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தான் சொல்லுவாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க கார் எடுக்கிற சந்தோஷத்தில் தான் நாங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு கார் கொடுக்கும்போது சந்தோஷப்படுறோம். எங்களுடைய அண்ணன், என்னுடைய அக்கா, என்னுடைய சித்தப்பா வண்டி எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் எல்லாத்துக்குமே கார் டெலிவரி கொடுக்குறோம். அது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். எங்கள்கிட்ட கார் எடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. அதனால் டீலர் தயவு செய்து தப்பாகவே பேசாதீங்க. அவங்களுக்கு வெறும் 2% கமிஷன், அதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. எச்சா வச்சு விற்கவே மாட்டாங்கங்க. முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. டீலர்கிட்ட எடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது எனக்கு காரை பற்றி தெரியாதுன்ட்டு வைங்களேன், உங்களுக்கு பார்ட்டி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டோட காரை விற்கிறாங்க ஓனர், அவங்கள்ட்ட போய் நீங்கள் கார் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதை வேலை செஞ்சுட்டு செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ பார்த்தேங்க. ஒருத்தர் அவரு டீலராக தான் இருந்தாருங்க ஆரம்பத்துலேருந்து, சரிங்களா? அவரு ஒரு ஆப் கண்டுபிடிச்சிட்டாராம். அந்த ஆப்பில் வந்து டேரெக்டாக ஓனர்கிட்ட இருந்து நாங்கள் காரை வந்து சேல் பண்ணுறோம், நீங்கள் இந்த ஆப்பில் பாருங்கள், நாங்கள் டீலரையும் பார்க்குறதில்ல புரோக்கரையும் பார்க்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி பேசியிருந்தார். அதில் ஒருத்தர் 2வதாக கமெண்ட் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப மனசங்கட்டமாக இருந்துச்சு. அந்த அண்ணா, நான் 6 வருடமாக இந்த வியாபாரத்தில் இருக்கேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 100-150 காருக்கு விற்றுருக்கேன், ஆனால் இப்போ வரைக்கும் என்னை யாருமே குறை சொன்னது கிடையாது. நீங்கள் டீலரை ஏன் இவ்வளோ சங்கடப்படுற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னோடனே எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்லும்போது முகம் சுளிக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அதை படிக்கும்போது எனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சுங்க. ஏன் இவ்வளோ கேவலமாக நடத்துறீங்க? டீலர் என்ன பண்ணாங்க, புரோக்கர்ஸ் என்ன பண்ணாங்க அவங்கள? அதே மாதிரி தான் நிறைய பேர் கேட்குறீங்க, புரோக்கர்ஸ்ட்டை ஏன் எடுக்க வேணாம், அவங்க ரேட்டு ஜாஸ்தியாக வச்சு விற்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டீலர்ஸ் மோஸ்ட்லி பணம் வச்சு விற்கவே மாட்டாங்கங்க. அவங்களுக்கு 2% கமிஷன் கிடச்சா போதும், அவ்வளோதான். இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு 2,000 ரூபா, 2%னா 20,000 ரூபா, அவங்களுக்கு 20,000 ரூபா கிடச்சா போதுங்க. அந்த காரில் 50,000, இந்த காரில் 50,000, இந்த காரில் 1 லட்சம், அந்த மாதிரி யாருமே வச்சு வியாபாரம் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஓட்டி உடச்சி எதையாவது ஒன்று வச்சுருப்பாங்க, அது நமக்கு எதுவுமே தெரியாது. நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் செக் பண்ணாமல் எந்த வண்டியுமே வீடியோ போட மாட்டோங்க. முதல் விஷயமே அதுதான். எல்லா வண்டிக்கும் டைரெக்டாக போய் செக் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவே போடுவோம். அப்படியே எங்களால் போக முடியாத சூழ்நிலைக்கும் டைரெக்டாக ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி அதோட ஹிஸ்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் தான் நான் கஸ்டமர்கிட்டே பேசுவேன். என்னை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், நல்லா தெரியும். வண்டி என்கிட்ட கொடுத்துருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் தயவு செய்து டீலர்ஸாக நம்புங்க, புரோக்கர்ஸாக நம்புங்க. புரோக்கர்ஸ் நல்ல கஸ்டமர்கிட்ட தான் கொண்டு போய் விடுவாங்க. என்கிட்ட கிட்டத்தட்ட 186 டீலர்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு பூராவும். இப்போ வரைக்கும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 349 கார் கொடுத்துருக்குறோம். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்தில் 349 கார் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு சுற்றி உள்ள எல்லா மாவட்டத்துலையும், தருமபுரி, நாமக்கல், திருச்சி, சேலம், கன்னியாகுமரி, அப்புறம் எங்கள் திருநெல்வேலி, மதுரை, இந்த பக்கம் எடுத்திங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், அப்படி எல்லா பக்கமும் வந்து டீலர்ஸ் இருக்காங்க. அதனால் டீலர்ஸ் எப்போவுமே தப்பாக நினைக்காதீங்க. டீலர்ஸ் எப்போவுமே பெஸ்ட்டு. யூஸ்டு கார்ஸ் வாங்குங்க, அது டீலர்ஸ்ட்டை வாங்குங்கன்னா நான் சஜஷன் சொல்லுவேன். அதுதான் எப்போவுமே கரெக்டு. ஓகேங்களா? அடுத்து இன்னொருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா
டீசல் காரு வந்து கிலோமீட்டர் எல்லாருமே மைனஸ் பண்ணி விற்கிறாங்க. அது ஏன்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கம்பல்சரி மைனஸ் பண்ணி தாங்க விற்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்லுவேன், டீசல் கார் யார் எடுத்தாலும் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிற காரை மட்டும் டீசல் கார் எடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, டீசல் காரில் 1,50,000 கிலோமீட்டருக்கு ஓடி இருக்குனாலுமே 2 லட்சம் ஓடி இருந்தாலுமே டீசல் காரில் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு பண்ணும்போது அப்பப்போ அந்த என்னென்ன செலவு வருதோ அந்த செலவு எல்லாத்தையும் அவங்க பண்ணி தான் சர்வீஸ் ரெக்கார்டே பண்ண முடியுங்க. இந்த செலவை கழிச்சிட்டு நாங்கள் ஓட்டிக்கிறோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. ஷோரூமில் கம்பல்சரி அதை மாற்றியே கொடுத்துருவாங்க. அதனால சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள டீசல் வண்டிகளை யூஸ்டு காசில் எடுங்க. பெட்ரோல் வண்டியில் பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு பார்க்கவே தேவையில்லை. வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே வண்டி தெரிஞ்சிடும், அவ்வளோ நல்லா இருக்குன்னு நமக்கே தெரிஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனை. டீசல் வண்டியில் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அது பெரிய டாஸ்க்கு தான். டீசல் வண்டி இப்படி எடுங்க, சர்வீஸ் ரெக்கார்டோடு எடுங்க, செக் பண்ணி எடுங்க. ஒரு டீலரை கூட்டிகிட்டு போய் எடுங்க, தப்பே இல்லைங்க. நாங்கள் டீலருக்கு எப்போவுமே ஆதரவுக்கு தாங்க கொடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, டீலர்ஸ் மூலியமாக தான் நிறையா வியாபாரங்கள் வருது. நான் எப்படி சொல்கிறது, ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு 10 லட்சம் கையில் இருந்தால் போதும்பா, அவன் 3 கார் வாங்கி போட்டுட்டு உக்காந்துக்கிறான், ஒரு ஆஃபீஸ் போட்டுக்கிறான், அங்கேருந்து ஒவ்வொரு கார் வாங்கி கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறானுங்க. ஒரு காரில் 20,000 30,000 40,000 லாபம் வச்சுக்கிறானுங்க. யார் 40,000 30,000 லாபம் வைக்கிறான்? 40,000 30,000 லாபம் வச்சுருந்தா இந்தியா லெவல்லையே அதிகமாக சேல்ஸ் ஆகிறது யூஸ்டு கார்ஸ் மட்டும்தாங்க அதிக லெவலில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. புது காரை விட டாப் ரேஞ்சில் ஒரு குத்துமதிப்பாக ஒரு இதில் சொல்கிறேன், யூஸ்டு கார்ஸ் தான் நிறையா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இப்போ வரைக்குமே. அப்படின்னா எல்லா டீலர்ஸுமே ரொம்ப பணக்காரங்களாக இருந்திருக்கலாமே. நிறையா ஏன் இவ்வளோ ஒஸ்ட்டாக நடந்துக்கிறீங்க, ஏன் இவ்வளோ இதாக பேசுகிறீங்க டீலர்ஸை? அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவங்களும் ஒரு வியாபாரி தான், புரிஞ்சுக்கங்க, நல்லா நடந்துக்கங்க. அதே மாதிரி இன்னொருத்தங்க கேட்டிருக்கீங்க, ஆனால் யூஸ்டு கார்ஸ் பெஸ்ட்டாக புது கார் பெஸ்ட்டான்னு கேட்டிருக்கீங்க. 10 லட்சத்துக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், 10 லட்சத்துக்கு மேலே போகிறீங்கன்னா புது கார் எடுத்துக்கங்க. ஆனால் புது கார் மேலே எனக்கு பெரிய நாட்டம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் பில்டு குவாலிட்டி சரியில்லைங்க, பாதுகாப்பு கிடையாது, ஏர்பேக் மட்டும்தான் இருக்குது. டாட்டா எடுத்துங்க, டாட்டா சூப்பர் வெஹிக்கல். மற்ற எந்த கம்பெனியுமே எனக்கு தெரிஞ்சு பில்டு குவாலிட்டியில் கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஓல்டு பெஸ்ட்டுங்க, ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லலாம். இப்போ 2014 13 12 கார்லாம் மாருதி ஸ்விஃப்ட்டுலாம் இப்போ வரைக்கும் டிமாண்டுங்க. இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. டீசல் வண்டி விற்றுருதுங்க, 5 லட்ச ரூபாய்க்கு வண்டி போயிட்டு இருக்கு. 2013 மாடலே 5 lakhsக்கு போயிட்டுருக்கு. இப்போ ஒரு வண்டி கொடுத்தோம் 2013 டீசல் வண்டி, செகண்ட் ஓனர், 1,30,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி 4,40,000 ரூபாய்க்கு கொடுத்தோங்க. இப்போ 2013 டிசைரு 4,85,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம். அதனால் நல்ல மதிப்பு இருக்குது. நீங்கள் யூஸ்டு கார்ஸில் ஓல்டு பெஸ்ட்டுங்க, புதுசை விட ஓல்டு பெஸ்ட்டு, சர்வீஸ் ரெக்கார்டோட பார்த்து எடுங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் உங்களை பற்றி உங்களுடைய வியாபாரத்தை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கார் வாங்கி விற்கிறீங்களா, இல்லை நீங்கள் வெறும் பையர் மட்டுமா, இல்லை நீங்கள் வெறும் எப்படி சொல்கிறாங்கன்னா மாற்றி மட்டும் விட்றீங்களா, புரோக்கர் மாதிரியான்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, நாங்கள் பையர் கிடையாது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ப்ராப்பராக யூடியூபருங்க. செகண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, டீலர். நம்ம ஆரம்பத்துலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயே நாங்கள் டீலர் தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் கார் வாங்கி ஹை ரேஞ்ச் பட்ஜெட் கார் வாங்குறது கிடையாது, லோ ரேஞ்ச் பட்ஜெட் வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மோஸ்ட்லி பண்ணுறது இல்லை, ஏன்னா இங்கே ரவுண்ட் அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறதுக்குமே எனக்கு நேரம் சரியாக இருக்கனால நான் அப்படி போய் பர்ச்சேசிங்லேயே இல்லை. நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி என் கார் சேல்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் வந்து வீடியோ எடுங்க, அந்த செக்கிங்க அப்படி இப்படின்ட்டு அங்கங்கே அலையிறனால நான் மோஸ்ட்லி பை பண்ணுறதையும் நிறுத்திட்டேன். இப்போ இந்த 6 மந்த்தாக 5 மந்த்தாக எடுக்கிறதே இல்லைங்க எந்த காருமே, இப்போ பண்ணுறதில்ல. ஆனால் டீலிங்கில் இருக்கும், கார் வாங்கி விற்க கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக பேசி இன்னொரு காரை வாங்கி மாற்றுறது, அந்த மாதிரி டீலிங்கில் இருக்கும். நாங்கள் வாங்கி விற்கிறது இல்லைங்க. இப்போ நாங்கள் ஆஃபீஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம், மற்றபடி எதுவும் எங்கள்கிட்ட இல்லை. அதே மாதிரி கேட்டிருந்தீங்க நிறையா பேர், நீங்கள் ஏன் யூஸ்டு கார்ஸ் மட்டும் நிறையாவே பண்ணுறீங்க அப்படின்ட்டு. யூஸ்டு கார்ஸ் பெஸ்ட்டுங்க. இப்போ நாங்கள் கொடுத்த எல்லா காருமே 20,000 கிலோமீட்டர், 40,000 கிலோமீட்டர், 70,000 கிலோமீட்டர், 80,000 கிலோமீட்டர். நான் அதிகபட்சமாக கிலோமீட்டர் ஓடின கார் விற்றுருக்கேன்னு கேட்டிங்கனாலே 1.5 லட்சம் கிலோமீட்டருக்குள்ளே தாங்க விற்றுருக்கேன். XUV 500 1,10,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோங்க. அதில் 2016 மாடல் 9,80,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். என்ன மோசங்க, அவ்வளோ நல்லா இருக்குது வண்டி. கிரே கலர், சிங்கிள் ஓனரு, அவ்வளோ நல்லா இருக்குது. நாங்கள் ப்ராப்பராக கம்பெனி சர்வீஸ் உள்ள வண்டி மட்டும்தான் எடுத்து பண்ணுறோம். முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. வேறு யாரும் எங்களை பற்றி எதுவும் சொன்னாலும் நீங்கள் அதை நம்ப வேண்டியது அவசியம் கிடையாது. என் நம்பர் இருக்குது, எனக்கு கால் பண்ணுங்கள்.
நான் பேசும்போதே உங்களுக்கு அதுவே தெரிஞ்சிடும் நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு. நாங்கள் இதுதான் வியாபாரம் பண்ணுறோம், எப்போவுமே நாங்கள் இதை தான் பண்ணிகிட்ருக்கோம், இனிமேலும் இதை தான் பண்ண போகிறோம். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, நீங்கள் கமிஷன் வாங்குவீங்களா அண்ணா அப்படின்ட்டு. ஆமாங்க, நாங்கள் கமிஷன் வாங்காமல் வியாபாரம் பண்ணுறதில்ல. இப்போ எங்கேயா இருந்தாலுமே இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க, சார் இந்த மாதிரி நான் இந்த வண்டி கொடுக்க போகிறேன், இதோட பட்ஜெட் என்னங்க சார் வரும்ன்ட்டு. நாங்கள் அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் விலை என்ன விலையும் அந்த விலையை தான் கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம். நாங்கள் கஸ்டமர் சைடு கமிஷன் வாங்கிக்குவோம், இவங்க சைடு கேட்கும்போதும் இவங்க சைடு நாங்கள் கமிஷன் வாங்க மாட்டோங்க. விற்க கொடுக்குறாங்களேங்க அவங்க சைடு நாங்கள் கமிஷன் வாங்க மாட்டோம், வாங்கி கொடுக்குறவங்க சைடு மட்டும்தான் கமிஷன் வாங்குவோம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யார்கிட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட மட்டும்தான் டீலர்ஸ் வாங்குவோம், எல்லாத்துட்டையுமே வாங்க மாட்டோங்க. டீலர்ஸ் நிறையா சம்பாதிக்கிறாங்க, நிறைய டால்க்கு போயிட்டுருக்கு, டீலர்ஸை கேவலமாக பேசுகிறாங்க. சீக்கிரம் இதுக்குண்டான ஆர்கனைசேஷன் பண்ணலான்ட்டு தாங்க இருக்கோம். டீலர்ஸை தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற எல்லா டீலர்ஸுக்கும் ஒரு சங்கம் ஒன்று உருவாக்கலான்னு தான் நாங்கள் ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குண்டான பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்குது, நல்லபடியாக கொண்டு வருவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எங்கள்கிட்ட இருக்க டீலர்ஸ்லாம் முத்தான டீலர்ஸுங்க, அவ்வளோ நல்லவங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக பேசுகிறாங்க, பை இல்லைங்க பை, அப்படிங்க பை, இப்படிங்க பை, எதுவுமே மழுப்ப மாட்டாங்க. எச்சா வச்சு விற்றது கிடையாது. இப்போ வரைக்கும் 349 கார் என்னமோ இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கோங்க. கொடுத்ததில் யாருமே ஒரு குறை கூட சொன்னது கிடையாது எங்கள்கிட்ட. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறோம். அண்ணா வேறு இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அண்ணா டீசல் கார் மைலேஜ் நல்லா தருது, பெட்ரோல் கார் ஏன் மைலேஜ் தர மாட்டேங்குதுன்னு கேட்டிருக்கீங்க. பெட்ரோல் கார் எப்போவுமே மைலேஜ் தராதுங்க. பெட்ரோல் கார் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் செலவு பண்ணுற காசை பெட்ரோல் அடிக்க போகிறீங்க, அவ்வளோதான், அப்படி நினச்சிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்காது, சொன்னாலும் எனக்கும் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அந்த இதெல்லாம் இல்லைங்க. அது அவ்வளோதாங்க. டீசல் வண்டி எப்போவுமே பெஸ்ட்டு. டீசல் வண்டி. அடுத்து இன்னொருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அண்ணா நாங்கள் உங்கள் காரை பார்க்க வந்திருந்தோம், ஆனால் நீங்கள் கஸ்டமர்கிட்ட இருக்குன்னு தான் சொன்னீங்க, ஆனால் கார் பார்க்கிங்கில் இருந்தது, சேல்ஸ் பார்க்கிங்கில் இருந்தது, ஏன் அப்படி நிற்கிது அண்ணான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்குண்டான கேள்விகள் நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட பதில் சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து நம்மளை நம்பி மட்டுமே தரமாட்டாங்கங்க. இப்போ நம்ம வீடியோ போடுறோன்னா அவங்களுக்கு விற்கிறதா மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா விற்கிறதா, அவங்களுக்கு சீக்கிரம் அந்த கார் கொடுக்கணும் தான் அவங்களுக்கு மோட்டிவ். அதனால வந்து நம்மளை மட்டுமே நம்பாமல் பார்க்கிங்லேயே போடுவாங்க. அது போக அது வந்து இப்போ அன்னைக்கு அண்ணா கேட்குற கேள்வி வந்து எனக்கு தெரியும், எக்ஸ்யூவி தான் போய் பார்க்க போயிருந்தாங்க, அது எங்களுடைய பார்க்கிங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்களுக்கு நிறையா பக்கம், கிட்டத்தட்ட சேலம், மதுரை, கன்னியாகுமரி, இந்த பக்கம் மன்னார்குடி, தஞ்சாவூர், அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தருமபுரி, ஈரோடு, தூத்துக்குடி, இங்கெல்லாம் வந்து நம்மளுடைய பார்க்கிங் அவைலபிள் இருக்குங்க. நம்ம பார்க்கிங்கில் கொண்டு போய் போட்டுருவோம், அது நம்மளுடைய பார்க்கிங். நீங்கள் டேரெக்டாக பார்க்கிங்கில் போய் பேசும்போது கஸ்டமர்கிட்ட நான் பேசிக்குவேன். நீங்கள் போய் காரை மட்டும் பார்த்து ஓகேனா மட்டும் சொல்லுங்கள், கஸ்டமர்கிட்ட நான் பேசிக்குவேன், டேரெக்டாக பார்ட்டிகிட்ட நான் பேசிக்குவேன். நான் தான் கொண்டு போய் பார்க்கிங்கில் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை மாதிரி உங்களை நான் டிபெண்ட் பண்ணியே இருக்க முடியாது. அதனால் டேரெக்டாக வர்றவங்களையும் நாங்கள் டிபெண்ட் பண்ணி விற்கிறதுக்காக தான் பார்க்கிங்கில் போகிறோம். அதனால் ஒரி பண்ணிக்காதீங்க. பார்க்கிங்கில் போனாலே ரேட்டு ஜாஸ்தின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க, உண்மை தான், நான் அதை ஒத்துக்கிறேன். நானே அதை கண்கூட பார்த்து இன்றைக்கி காலையில் சும்மா போய் ட்ரையல் பார்க்கலான்ட்டு திருப்பூருக்குள்ளே போய் பார்த்தோங்க. பார்க்கிங்கில் நிற்கிற கார்லாம் போய் ரேட்டு கேட்கலாம், மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போயிட்டுருக்குன்னு கேட்டால் 2014 மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது, வெறும் 50,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிங்கிறாங்க. எக்ஸ்யூவி W4ங்க 9 lakhs கேட்குறாங்க, W4. அதனால் நிறையா இருக்குங்க, நாங்கள் நிறையா பார்த்துட்டோம். அதனால் நீங்கள் நினைக்கிறதும் கரெக்டு தான். பார்க்கிங்கில் நிற்கிற வண்டி எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் போடுறாங்க, அவங்க ஒரு 1 lakh 2 lakh வச்சு விற்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க. அவங்களுக்கு 2% கமிஷனுக்காக மட்டும்தான் நிப்பாட்டுறாங்க. மற்றபடி என் சைடில் இருந்து வர்ற கஸ்டமர்ஸ் பயப்படாமல் பார்க்கிங்க்கு போங்க, அதுக்கு நான் கேரண்டிங்க. சேர்த்தி வச்சு விற்க மாட்டாங்க, அது என்னுடைய பார்க்கிங் மாதிரி தான். தைரியமாக போங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரேங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, 2023-24 மாடலை எப்படி நீங்கள் வாங்குறீங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் கிடைக்கிது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுறாங்க, கொடுத்துட்றாங்கங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஏன் கார் விற்கிறீங்கன்னு என்னால் கேட்க முடியாது. அவங்க எப்படி லக்ஸுரி கார்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் மிடில் ரேஞ்சை விட ஹை ரேஞ்சில் இருக்கவங்க தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கார் பிடிக்கலாட்டி இன்னொரு காருக்கு அவங்க மாறிடுவாங்க சடனாக. இப்போது நாங்கள் வெல்ஃபேர் ஒருத்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தோம், 1,10,00,000 அந்த வண்டிங்க வெல்ஃபேரு. அவர் அந்த காரு
அந்த காருக்கு முன்னாடி நான் எம்ஜி ஹெக்டர் வச்சுருந்தேன். ஹெக்டர் வாங்கி கொடுத்துருந்தேன் அவருக்கு. சடனாக கொடுத்துட்டாருங்க. வெறும் 12,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி 24,000 கிலோமீட்டர் மொத்தமாக ஓட்டியிருந்தார். உடனே கொடுத்துட்டாரு ஹெக்டர். எனக்கு வெல்ஃபேர் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு ஹெக்டர் பிடிக்கல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வெல்ஃபேர் தொலைவி எடுத்து கொடுத்தோங்க. அதனால் நிறைய பேர் இப்படி தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவை கார் பெஸ்ட்டாக இருந்தால் போதும். கரெக்டாக ப்ரொசீஜரில் நமக்கு கார்டு கரெக்டாக இருந்தால், நமக்கு ஓனர்ஷிப் கரெக்டாக இருக்கா, நமக்கு கிலோமீட்டர் கரெக்டாக இருக்கா, பேப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கா, ரெண்டாவது எல்லா பேப்பரும் கரண்ட்டில் இருக்கா, ஒரிஜினல் ஆர்சியில் இருக்கான்னு மட்டும் நம்ம செக் பண்ணால் போதுங்க. மற்றபடி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் பெருசாக எதுவும் யோசிக்கவே வேணாம். அதனால் நிறைய பேர் இப்போ ஒருத்தர் நேற்று கூட ஒரு வீடியோ பண்ணுறாரு. ப்ராப்பராக பண்ணாதவங்க, வெறும் ஒரு டெலிவரி சலான் கூட வைக்காதவங்கலாம் பண்ணிகிட்ருக்காங்க. சில கஸ்டமர் கேட்குறாங்க, எனக்கு அது ஒரிஜினல் ஆர்சியா இல்லை டூப்ளிகேட் ஆர்சியானே தெரிய மாட்டேங்குதுன்ட்டு. நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேங்க, ஒரிஜினல் ஆர்சியா டூப்ளிகேட் ஆர்சின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். எப்படிலாம் கார் வாங்கலாம், எப்படிலாம் கார் விற்கக்கூடாது, யாரெல்லாம் இப்படி ஏமாற்றி விற்கிறாங்களோ அவங்களோட வீடியோஸு நம்ம அவங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்கங்கிறத முதற்கொண்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கம்பல்சரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். காரோட ஒரிஜினல் ஆர்சி எப்படிலாம் செக் பண்ணலாங்கிறத ஈஸியாக சொல்லித்தரேங்க. பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நல்ல விஷயம் தான் தெரிஞ்சுக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் டீலர்ஸை நம்புங்க. கம்பல்சரி அவங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் பண்ணி தருவாங்க. நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் எங்கள் சைடு இருக்கிற சர்க்கிளில் உள்ள டீலர்ஸை நான் இப்போ வரைக்கும் நான் நம்பி தான் வியாபாரம் பண்ணுறோம், பிடிக்கிறோம். எல்லா ஓனர்ஸும் டேரெக்டாக கஸ்டமரும் டேரெக்டாக பார்ட்டியும் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் சைடு இருக்கிற டீலரை பார்த்து நம்பி கரெக்டாக பண்ணுங்கள். அவங்களுக்கு 2% கமிஷன் மட்டும்தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஒரு வியாபாரத்தை தாங்க. அவ்வளோதான் நான் கேட்குறேங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீ அடுத்தடுத்த விலாக நான் பர்சனலாக கார் எப்படி வாங்கணும், அடுத்த ஆர்சி எப்படி பார்த்து வாங்கணும், ஆர்சியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அதேமாதிரி இன்னொருத்தவங்களுடைய ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அண்ணா செகண்ட் ஓனர் காரு வாங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. செகண்ட் ஓனர் கார் தாராளமாக வாங்கினாங்க. லோ பட்ஜெட் கார் தாராளமாக வாங்குங்க, தப்பே கிடையாது. ஓட்டி பழகிறதுக்காக ஒரு 1 lakh 1.5 லட்சம் கீழே வாங்குறது தாராளமாக வாங்குங்க, நான் தப்பே சொல்ல மாட்டேங்க, வாங்கலாங்க. செகண்ட் ஓனர் கார் ஏன் வாங்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சஜஷன் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டீசல் வண்டியில் செகண்ட் ஓனர் கார் கம்பல்சரி 2.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுதுங்க. அதனால் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. லோ பட்ஜெட்டில் வாங்குங்க. ஹை பட்ஜெட்டில் வாங்கும்போது செகண்ட் ஓனர் கார் மோஸ்ட்லி தவிர்த்துருங்க. இப்போ டொயோட்டோ இனோவாலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி செகண்ட் ஓனர் தாங்க. நான் மோஸ்ட்லி போட்டிருக்க எல்லா வண்டியுமே, வீடியோவில் போட்டிருந்த எல்லா வண்டியுமே செகண்ட் ஓனர் தான். சிங்கிள் ஓனரில் வண்டியே இல்லை. அப்படி ஒரு வண்டி சிங்கிள் ஓனராக வந்துச்சுங்க, ஜெட் வேரியன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிச்சுன்னு தெரியுங்களா? 5,40,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. கிட்டத்தட்ட கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க 2 லட்சம் தான் ஓடி இருக்குங்க அப்படின்ட்டு. ஷோரூமில் செக் பண்ணுறோம் 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதனால் அந்த கார் நாங்கள் வேணான்னு சொல்லிவிட்டு நான் அப்போவே அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன், நான் மறுபடியும் செக் பண்ணதுக்கப்புறம். அதனால் சொன்னேன், செகண்ட் ஓனர் எடுங்க, தப்பே கிடையாது. வேல்யூவேஷன் மட்டும் உங்களுக்கு கம்மியாகும். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கிற வண்டி, எந்த வண்டி வேணாலும் 3வது ஓனராக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுங்க, தெளிவாக இருந்தால் மட்டும் எடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 lakh ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா, தேர்ட் ஓனராக நீங்கள் மாறும்போது உங்களுக்கு வேல்யூவேஷன் கம்மியாகும். இப்போது 7 lakhs ஆயிரும். அது மட்டும்தான் வேல்யூவேஷன் ஆகுமே தவிர உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கார் நீங்கள் எடுக்கலாம், பை பண்ணலாம், தப்பே இல்லை. பெட்ரோல் வண்டியில் 5வது ஓனர் வண்டி எடுத்திங்கனாலுமே தப்பு இல்லை. ஏன்னா வண்டியில் ஒன்றுமே ஆயிருக்காது, எதுவுமே பண்ணவும் முடியாது கஸ்டமர்னால. ஓட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். 2.5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே தைரியமாக எடுங்க. பெட்ரோல் வண்டியில் ஒன்றுமே ஆகாதுங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லா பதிலும் சொல்லியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க, நிறைய பதில் சொல்ல முடியறதில்ல. அதே மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஒஸ்ட்டாக பேசுகிறீங்க. நீங்கள் புது காரே வாங்கிடுவேன் இந்த பட்ஜெட்டுக்கு, நான் பழைய காரை வாங்கி, நான் போட்டிருக்கிறதே புது கார் தாங்க போட்டிருக்கேன். அதனால் ஏங்க இப்போ பார்த்தாலும் என்னையுமே குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் பெஸ்ட்டாக பண்ணுறேங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவேன். என்னை நம்பி வர்றவங்களுக்கு நான் எப்போவுமே பெஸ்ட்டை மட்டும்தாங்க தருவேன். எனக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஆதரவு தாங்க. முடிஞ்ச வரைக்கும் கார்ஸோட அப்டேட் சீக்கிரம் பண்ணுறேங்க. கார் எப்படி பார்த்து வாங்கணும், ஆர்சி எப்படி செக் பண்ணணும், வீல் பேஸ் எப்படி பார்க்கணும், அதெல்லாம் நானே கற்றுக்குட்டி தான். இன்னும் நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எவ்வளோ பெரிய வளர்ந்த நிலைமைக்கு போனாலும் டீலர் தான் நான் இப்போ வரைக்கும் சொல்லுவேன். டீலர்ஸ்க்கு உண்டான மதிப்பை நாங்கள் எப்போவுமே காப்பாற்றுவோம். நான் டீலர் தாங்க, திருப்பூர் பைக்கர்ஸ் டீலர் தான். பார்க்கிங் சேல் அண்ட் பையருங்க, ப்ளஸ் யூடியூபருங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எண்ணம் போல் வாழ்க்கைங்க.
இதே மாதிரி எப்போவுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இருங்க. என்னுடைய கஸ்டமர் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் நம்புவேன், நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். இறைவன்ட்டே அதான் வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது லோ பட்ஜெட்டில் கார் தேடிட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் திருப்பூர் பைக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ண சொல்லுங்கள். நல்ல நல்ல வண்டி வந்துகிட்டே இருக்குங்க, அப்டேட்லேயே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நன்றிங்க.